தமிழ்நாட்டில் இந்த பிரச்சாரம் தற்போது ஓய்ந்திருக்கின்றது. 6 மணியுடன் இந்த பிரச்சாரம் நிறைவு பெறும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் சரியாக 6 மணிக்கு முன்பாக அனைத்து அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் பிரச்சாரத்தை முடித்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும், தமிழகம் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சேர்த்து 40 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் திமுக, அதிமுக, பாஜக கூட்டணியை சேர்ந்தவர்கள் என அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும், தலைவர்கள், நிர்வாகிகள், வேட்பாளர்கள் என அனைவரும் தாங்கள் எந்தெந்த பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார்களோ அவர்கள் சரியாக 5:59 மணிக்கு அந்த பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். 6 மணிக்கு பிறகு தற்போது பிரச்சாரம் எங்கும் நடைபெறவில்லை என்ற ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கின்றது. இனி தமிழ்நாட்டில் யாரும் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கள், இந்த சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லி யாரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது. அப்படி பிரச்சாரம் செய்தால் அது சட்டப்படி குற்றம். அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக இந்த தேர்தல் 19ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம் நடைபெற இருக்கின்றது. கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இந்த வாக்களிக்கக்கூடிய இந்த திருவிழாவிலே பங்கேற்று வாக்களிப்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சேர்த்து ஒரே கட்டமாக இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கின்றது. இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது. இனி தமிழ்நாட்டில் யாரும் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. அதாவது நாளைய தினம் ஒரு நாள் முழுமையாக இருக்கக்கூடிய நிலையிலும் நாளைய தினமும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவோ நேரடியாகவோ பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கின்றது. உதாரணத்திற்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பதோ, பேஸ்புக்கில ஸ்டேட்டஸ் போடுவதோ, இன்ஸ்டாகிராம் போன்றவற்றிலே ரீல்ஸ் போடுவதோ போன்றவற்றை எல்லாம் கூட செய்யக்கூடாது. இவருக்கு ஓட்டு போடுங்கள், இந்த கட்சியை ஆதரியுங்கள், இவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று ஒரு குறிப்பிட்ட நபரையோ ஒரு கட்சியையோ சார்ந்து எந்த விதமான பிரச்சாரத்திலும் ஈடுபடக்கூடாது என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறையாக இருக்கின்றது. பிரச்சாரம் தற்போது ஓய்வு பெற்றிருக்கிறது. சுமார் 15 நாட்களாக தமிழ்நாட்டில் கடுமையான வெயில் இருந்தாலும் கூட அந்த வெயிலை எல்லாம் பொறுத்து கொண்டு வெயிலை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை ஆதரித்து மிக தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். வீடு வீடாக சென்றார்கள், திறந்தவெளி வாகனத்தில் சென்றார்கள், ரோட் ஷோ நடத்தினார்கள், துண்டு பிரசுரங்களை கொடுத்தார்கள், பதாகைகள் வைத்தார்கள், பொதுக்கூட்டங்கள் போட்டார்கள். இப்படி ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய வியூகத்திற்கு ஏற்ப பிரச்சாரங்களை மேற்கொண்டு நடத்தினார்கள். அந்த பிரச்சாரங்கள் முழுமையாக ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையிலே தற்போது இந்த பிரச்சாரம் என்பது முழுமையாக நிறைவு பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.